பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வாக வைத்திருக்கிறார். அந்த சிக்கல்களின் முடிச்சுகளை அழகாக அவிழ்ப்பதில் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட அந்த விஷயங்கள் ரொம்ப அலாதியானது, சக்தி மிக்கது. அந்த சக்தி மிக்க ஒன்றுதான் கண்ணியத்திற்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒழியக்கூடிய ஸலவாத். ஸலவாத்துகள் பல வெரைட்டிகளாக இருக்கின்றன. அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட ஸலவாத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்பட்ட ஸலவாத், சூஃபியாக்களால் சொல்லித்தரப்பட்ட ஸலவாத் என்று பல வகைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அற்புதமான ஸலவாத் தொழுகையிலே நாம் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸலவாத், இது முக்கியமான இடத்தை பெறுகிறது. அப்புறமா இருக்கக்கூடிய அத்தனை ஸலவாத்துக்களை நம்ம ஓதுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, யார் ஸலவாத்தை மொழிகிறாரோ அந்த ஸலவாத்துக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இப்போ என் பேர் காசிம்னு வச்சுக்கிறீங்களேன், இவளுக்காக காசிம் ஓதுன ஸலவாத் இது அப்படின்னு சொல்லப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சு பார்க்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி நினைச்சு பார்க்க வச்சுட்டோம்னா என்ன கஷ்டம் நமக்கு வரும் சொல்லுங்க. அதனால தான் சொல்லப்படுது, ஸலவாத் கஷ்டங்களை நீக்குவதில் தலையாயது, முதன்மையானது. கவலைகளை நீக்குவதில் தலையாயது, முதன்மையானது. அல்லாஹ் அக்பர். முழுமையான முறையில் நம்ம வாழ்க்கை முழுக்க ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். ஏன்னா அவங்க தன் குடும்பம், தன் பிள்ளைகள் என்று நினைத்ததை காட்டிலும் தன்னுடைய உம்மத் என்று நினைத்தது தான் அதிகம். மனசாட்சியை தொட்டு சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. தன் கனவுகள் தன்னுடைய உம்மத், தன்னுடைய வருங்கால திட்டம் தன்னுடைய உம்மத், தன்னுடைய அபிலாஷை தன்னுடைய உம்மத். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் ஏக்கத்தோடு எதிர்பார்த்தது தன்னுடைய உம்மத், தன்னுடைய உம்மத். யா உம்மத்தி யா உம்மத்தி. மறுமையிலும் இந்த பந்தபாசத்துக்கு துண்டிப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அங்கேயும் யா உம்மத். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஜீவன், பெற்ற தாய் தகப்பனை விட மேலான ஒரு ஜீவன், நாம் பெற்ற பிள்ளைகளை விட ஒரு மேலான ஜீவன், அந்த ஜீவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு இந்த ஸலவாத். உலகத்தில் சஹாபாக்கள் அவங்களுக்காக உயிரை கொடுத்தாங்க, உடலை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்படிலாம் கொடுக்க முடியல நம்மளால, ஏன்னா ரசூல் நம்ம பக்கத்தில் இல்லை. அப்படி இருக்கையில் அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஸலவாத்துக்களை மொழிவது மார்க்கத்தில் ரொம்ப உகந்த செயல், ரசூலுடைய துஆபரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் என்பதை நாம் மறக்கலாகாது. ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஸலவாத்தை ஓதுங்கள். நமது பள்ளியை பொறுத்தவரை ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் ஸலவாத்தை பகிரங்கமாக ஓதுவதை உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஸலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அந்த பேரன்பின் வெளிப்பாடை நம் வாழ்க்கை முழுக்க செய்யும் போது செல்வத்திலும் தட்டுப்பாடு இருக்காது, ஆரோக்கியத்திலும் தட்டுப்பாடு இருக்காது, எந்த நோய் நொடியும் நம்மை தாக்காது. பாதுகாவல் ஏன்னா ரசூல்லா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க டெய்லி. நீ ஸலவாத்தை ஓத ரசூல்லாவுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும் போது இப்படி ஒரு பர்டிகுலர் ஆள் நம்மகிட்ட அதிகமாக ஸலவாத்து ஓதுறான், இப்படி ஒரு பர்டிகுலர் ஆள் நம்மளுக்காக டெய்லி ஸலவாத்தை அதிகமாக ஓதிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் ரசூல்லா வைக்கும். குறிப்பிட்ட அந்த நபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் வைத்து அவனுக்காக துஆ செய்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால உயிர் ஜீவன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம வைத்த அந்த பிரியத்தின் வெளிப்பாடை எந்த காலத்திலும் என்ன செய்தார்கள், எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதீர்கள். ரசூல் மீது நேரம் ஒதுக்கி ஸலவாத்தை ஓதி அவங்களுடைய துஆபரக்கத்தை பெறுங்கள், ஷஃபாத்தை பெறுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் இந்த காணொளியை அனுப்பி தாருங்கள். தொடர்ந்து நம்மோடு பயணியுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக இந்த பாவிக்காக தங்களுடைய துஆவிலே ஒரு பங்கை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.